அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சகாய சனி. உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகும்போது சனி பகவான் சகாய சனி அப்படிங்கிற அடிப்படையில் வருவார். இங்கே தைரிய வீரிய ஸ்தானம், உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடியது, சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிற 3ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது ஓரளவுக்கு சிறப்பையே கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சனி பகவான் உபஜய ஸ்தானங்களில் வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல நிலைகளை பெற்று தந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடங்களுக்கு வரும்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தந்துடுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, 3ஆம் இடம் ஏற்கனவே வெற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால 3ஆம் இடத்துல போகும்பொழுது வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகளை தந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதர உறவுகளை கொஞ்சம் கெடுக்கிறதுல இந்த காலகட்டங்கள் அதிகமான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுக்கும் சகோதரத்திற்கான காரகம் வகிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இந்த காரணத்துக்கான விஷயம். அதனால் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு நல்ல நிலைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் தான் தராரு. பெரிய கெடுபலன் இல்லை. அதாவது 7.5 சனி காலம் சொல்லக்கூடிய ஜென்மசனி, பாதச்சனி இதெல்லாம் தாண்டி சகாய சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு சகாயத்தை கொடுக்க தான் காத்திருக்கிறாரு, பெரிய அளவில் கெடுக்க காத்திருக்கல அப்படிங்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். அப்போ இவருடைய பார்வைகள் இருக்கு இல்லைங்களா, இவர் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க போகிறார் இல்லைங்களா. அப்போ இவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தன்னுடைய 3ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் கெடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் கெடுக்கிறதெல்லாம் இல்லை. இந்த இடங்களுக்கு இந்த இடங்களை பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு கெடுக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவர் இந்த இடங்கள்லாம் கெடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்குது. குலதெய்வ அனுகிரகங்கள் இருக்கிற இடங்களில் சனி பகவான் பார்வைப்படும் பொழுது பெரிய அளவில் கெடுதல் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கான குழந்தை பேரில் மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள்லையும் ஒரு தாமதத்தையும் கொடுத்துட்றாரு. அப்படின்னாலும் கூட உங்களுடைய வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அளவில் கெடுத்துறது இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த இடங்களில் இவர் வரும்பொழுது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் இதையெல்லாம் உங்களுக்கு குறிக்கும் அப்படிங்கலாம். அப்போ இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது உங்கள் தந்தை மூலமாக, உங்கள் தந்தை சொத்து மூலமாக, உங்களுடைய பூர்வீக சொத்து மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. இல்லை இந்த பிரச்சனை தீராமல் இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரு வம்பு வழக்குகளை கொடுத்து அதை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறதுலையும்
ஒரு முன்னேற்றத்தை தந்துடுது அப்படின்னா சரியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடங்கள் அவர் பார்க்கக்கூடிய இடங்களை கெடுப்பார் அப்படிங்கிறனால தந்தை உடல்நிலையில் சிரமம் இருந்து வந்தால் கூட அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் தந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இதிலேயே உங்களுடைய தசாபதி காலங்கள் 9ல் அமர்ந்திருக்கிற கிரகங்கள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ல் அமர்ந்திருக்கிற கிரகங்கள், 9ல் அமர்ந்த கிரகங்கள் வாங்கின நட்சத்திரம், இதெல்லாம் பொறுத்து வரும் பொழுது உங்களுடைய நிலைகளில் சிறு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பார். அயன சயன போகங்களில் ஒரு நிம்மதியான உறக்கத்தை, நிம்மதியான பழக்கத்தை கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் பார்வையால் 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கும் பொழுது அந்த வெற்றிகள் தான், 3னாவே வெற்றிகள் தான். பொதுவாக 3லேருந்து இந்த இடங்களை பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பான விஷயங்களை தான் சனி பகவான் தந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதற்கான பரிகார முறைகள் என்ன, 3ஆம் இடத்துக்கான பரிகார முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3னாவே வெற்றி தான். சரிங்களா? அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் அயராமல் முயற்சி செய்யணும். ஏன்னா 3னா முயற்சி அப்படிங்கிற இடத்துக்கும் வரும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், வெற்றியை நோக்கி வாழ்க்கை போகும். அப்படிங்கிறனால உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லிடலாம்.